பேர் கொடுத்திருக்கிறவங்க. உலகெங்கிலும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வழங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் வருகிறோம். இன்றைக்கு ஒரு கவியரங்க நிகழ்ச்சி, உலக சாதனை சிறப்பு தொடர் கவியரங்கத்திலே ஒரு கவியரங்கமாக அஞ்சாதே கெஞ்சாதே என்ற தலைப்பிலே ஒரு கவியரங்கம். தலைப்பே மிகவும் மிரட்டலாக இருக்கிறது. அஞ்சாதே கெஞ்சாதே. பாவலர் புரிஞ்சு திறனார் சொன்னார், அஞ்சுவதில்லை பிறர்வால் கெஞ்சுவதில்லை துஞ்சுவதில்லை என்று எழுதினார். இந்த பாவலர் பெருஞ்சி திறனாருடைய அந்த கவிதை வரிகள் இந்த தலைப்பை கேட்ட உடனே எனக்கு ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல் என்னுடைய உள்ளத்திலே தோன்றியது. இந்த சீர்மிகு நிகழ்ச்சியினுடைய நிகழ்ச்சி பொறுப்பாளராக வீற்றிருக்கக்கூடிய, பொறுப்பேற்று சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய சீர்மிகு ஆசிரியர் விருது பெற்ற கவிஞர் திலகம் திருமதி இரா பவானி அவர்கள் இப்பொழுது ஒரு நல்ல ஒரு வரவேற்புரை வழங்க இருக்கிறார்கள். அவரை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பேற்கிற வகையிலே காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த கவிஞர் முனைவர் ப. கதிரவன் அவர்கள் தலைமை பொறுப்பேற்று நடத்த இருக்கிறார்கள். திண்டுக்கல்லை சேர்ந்த திருமதி சம்சாத் பான் அவர்கள், திருமதி ராதிகா அவர்கள், திரு சத்திரப்பட்டியை சேர்ந்த திரு நா. மாசித்துறை அவர்கள், திருப்பூரை சேர்ந்த நிலைக்குழு உறுப்பினர் மாவட்ட பொறுப்பாளர் கவிஞர் க. சத்யவதி குமார் அவர்கள், செயற்குழு உறுப்பினரும் புதிதாக செயற்குழு இணைந்திருப்பவரும் மாவட்ட பொறுப்பாளருமான கவிஞர் திருமதி இரா கல்யாணி முருகேசன் ஆகியோர் முதற்கட்ட கவிஞர்களாக வருகிறார்கள். இந்த கவியரங்கத்திலே வாழ்த்துறை வழங்குவதற்காக நல்லாசிரியர் விருது பெற்ற இயலிசை அரசி திருமதி கே. கற்பகம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சி இப்பொழுது செவ்வனே தொடங்க இருக்கிறது. அந்த வகையிலே முதற்கண் இந்த கவியரங்கத்திலே வரவேற்புரை நல்கி நிகழ்ச்சியை தொடக்கத்தை சிறப்பாக அமைத்து தர வருகை புரிகிறார் சீர்மிகு ஆசிரியர் விருது பெற்ற கவிஞர் திருமதி து. பவானி தனஞ்சயன். வாருங்கள் அம்மா. திங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்பொதிகை சந்தனத்தின் புதுமணத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி சிந்தை நிறைந்திட சிறந்தவளும் என்ற நா வசைக்கும் நற்றமை நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் மங்காய் வழி என்ற வரிகளோடு அன்னை தமிழை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்ற பாரதியின் பாடல் வரிகளுக்கேற்ப தான் எடுத்த காரியங்களை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கும், அதாவது கவியரங்கம், பட்டிமன்றம், சிறுவர் அரங்கம், தமிழோடு விளையாடு, நேரடி கவியரங்கம், நேரடி கவிதை போட்டி, இப்படி பல்வேறு போட்டிகளை ஒருங்கிணைத்து தமிழோ எங்கள் மூச்சு, தமிழே எங்கள் உயிர் என்ற கருத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை இந்நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். அத்துடன் இந்த நிகழ்வுகளை எல்லாம் நமக்கு மிக அழகாக வலையொலியில் பதிவேற்றம் செய்து நம்மை மகிழ்வுறச் செய்யும் நம் ஸ்டெப் டிவி மேலாண் இயக்குனர் சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களையும் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். அத்துடன் இங்கு வாழ்த்துறை வழங்க இருக்கும் இசை பேரரசி கற்பகம் அம்மா அவர்களுக்கும் இன்றைய இந்நிகழ்விற்கு தலைமை தாங்க இருக்கும் காஞ்சிபுரத்தை சேர்ந்த
முனைவர் கதிரவன் ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் பல தளங்களில் இயங்கிக் கொண்டிருக்கின்றார். அவர் பல சிறப்பாக பட்டிமன்ற நிகழ்வுகளில் நடுவராகவும் சிறந்த ஒரு பேச்சாளராகவும் திகழ்கின்றார். ஐயா அவர்கள் இன்று நம்மிடையே இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்க வந்திருக்கின்றார். அவரை இந்நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். அத்துடன் மிக சிறப்பான ஒரு தலைப்பு, அஞ்சாதே கெஞ்சாதே. இந்த தலைப்பில் கவி பாட வந்திருக்கும் அத்தனை கவிஞர் பெருமக்களையும் மீண்டும் ஒரு முறை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பாக வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்வை தலைமை ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. காஞ்சி கதிரவன் ஐயா அவர்களை மிக சிறப்பாக இந்த கவியரங்கத்தை நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு தங்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். வாருங்கள் ஐயா. என என்ற தந்தைக்கும் தாய்க்கும், மக்கள் இனம் என்ற தமிழ்நாடு தனக்கும், என்னால் தினையளவு நலமேதும் கிடைக்கும் என்றால் நான் செத்தெழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்ற புரட்சி கவிஞரின் வரிகளை சொல்லி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய தலைவராக திருவள்ளுவரையும் செயலாளராக புரட்சி பாவலரையும் வைத்து இந்த ஒரு நல்ல அமைப்பை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி பொறுப்பாளர் ஆசிரியர் பவானி தனஞ்செழியன் அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் வாழ்த்துரை வழங்க இருக்கக்கூடிய சீர்மிகு பேராசிரியர் விருது பெற்றிருக்கக்கூடிய நல்ல இசைப்புலமை கொண்டிருக்கக்கூடிய அன்பு தமக்கையார் கற்பகம் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை தொலைக்காட்சி வழி உலகெங்கும் எடுத்து செல்லக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய அன்பிற்குரிய பாவலர் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், இந்த பாவரங்கத்திலே பங்கேற்கின்ற பாவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஞ்சாதே கெஞ்சாதே என்ற இந்த தலைப்பை பற்றி நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்கள் தொடக்கத்திலே ஒரு முத்தாய்ப்பான கருத்தை சொன்னார்கள். இந்த தலைப்பை ஏற்கனவே வழங்கியவரே அவர்தான், ஐயா அவர்கள்தான். இந்த தலைப்பு அஞ்சாதே கெஞ்சாதே என்ற இந்த தலைப்பு எங்கும் யாரிடமும் நாம் மண்டியிட தேவையில்லை, எங்கும் யாருக்கும் நாம் அஞ்ச தேவையில்லை. நாம் இயல்பாக நம்முடைய நிலையில் வள்ளுவன் வகுத்து தந்த அந்த வழியில் நாம் நடந்தால் யாரிடமும் நாம் கெஞ்ச வேண்டாம், யாருக்கும் நாம் அஞ்ச வேண்டாம் என்ற வகையில் நம்முடைய பாவலர் பெருஞ்சிருத்தனார் அவர்களுடைய பாடலடி வழியாக இந்த தலைப்பை தந்திருக்கின்றார்கள். இந்த பாவரங்கத்தில் பல்வேறு ஆளுமைகள் பல மாவட்டங்களிலிருந்து இணைந்து தங்களுடைய பாக்களை இங்கே வழங்க இருக்கின்றார்கள். நானும் ஒரு பாடலை எழுதியிருக்கின்றேன். நிறைவாக அந்த பாடலை தரலாம் என்றும் தொடக்கத்திலே இப்பொழுது இந்த நிகழ்வு இணைந்து பாட வந்திருக்கக்கூடிய அந்த கவி பெருமக்களை, கவி ஆளுமைகளை ஒவ்வொருவராக அழைத்து அவர்களுடைய பாக்களை கேட்ட பிறகு நிறைவாக என்னுடைய பாவையும் தருகின்றேன் என்ற இந்த ஒரு முன்னோட்டோடு இப்பொழுது பாவலர்கள் வருகின்றார்கள். எனக்கு இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இப்படி நம்முடைய ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து இணைந்திருக்கக்கூடிய பாவலர் கவிஞர் சம்சத் பானு அவர்கள் தங்களுடைய கவிதையை இப்பொழுது வழங்க வருகின்றார். வாருங்கள். சங்கத்தமிழ்
என் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி இன்றும் என்றும் என் வாழ்வில் வழிகாட்டியாக விளங்கும் ஐயா நீலகண்ட ஐயா அவர்களிடம் ஆசி பெற்று இந்த கவிதையை வாசிப்பதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். என் இனிய குழந்தைகளே, என் இனிய குழந்தைகளே, ஏன் பிறந்தோ இவ்வுலகில் என்றெண்ணி நீ அஞ்சாதே. ஏன் பிறந்தோம் இவ்வுலகில் என்றெண்ணி நீ அஞ்சாதே. எந்த கயவனை கண்டாலும் பயந்து கெஞ்சாதே. எந்த கயவனை கண்டாலும் பயந்து கெஞ்சாதே. இளம்பெண்ணே அஞ்சாதே, எவரிடமும் கெஞ்சாதே. பாரதி கண்ட லட்சிய பெண்ணாய் இரு. பாரதி கண்ட லட்சிய பெண்ணாய் இரு. பார்த்தவனுக்கெல்லாம் அஞ்சி கெஞ்சி போகாதே. பார்த்தவனுக்கெல்லாம் அஞ்சி கெஞ்சி போகாதே. கல்யாண சந்தையில் உன்னை விலை பேசும் இந்த சமூகத்தை கண்டு அஞ்சாதே. கணவன் இல்லையே என்று கைம்பெண்ணே அஞ்சாதே. எந்த நரி வீட்டருகில் வந்தாலும் கைகூப்பி கெஞ்சாதே. எந்த நரி வீட்டருகில் வந்தாலும் கைகூப்பி கெஞ்சாதே. துடிப்பானவளாக துடிப்பானவளாக தடியை கையில் எடு. தனிமையில் இருக்கின்றோமே என்று பெண்ணே நீ அஞ்சாதே. தனிமை மிகப்பெரிய வரம். எவரின் துணைக்கும் கெஞ்சாதே. எவரின் துணைக்கும் கெஞ்சாதே. கணவன் இல்லையே, குழந்தைகள் எப்படி வளரும் என்று அஞ்சாதே. உன்னால் மட்டும்தான் உயர்ந்தவனாக வளர்க்க முடியும் என நினை. உன்னால் மட்டும்தான் உயர்ந்தவனாக வளர்க்க முடியும் என நினை. அனைவரிடத்தும் அன்பு காட்ட அஞ்சாதே. அனைவரிடத்தும் அன்பு காட்ட அஞ்சாதே. யாரிடமும் அன்புக்காக கெஞ்சாதே. நேற்று நடந்ததற்காக அஞ்சாதே. நாளை நல்லது நடக்க எவனையும் கெஞ்சாதே. நாளை நல்லது நடக்க எவனையும் கெஞ்சாதே. சுரை போட்டால் சுரைதான் முளைக்கும். விதை போட்டால் விதைதான் முளைக்கும். அஞ்சினால் உன் வாழ்நாள் முழுதும் அஞ்ச வேண்டும். கெஞ்சினால் உன் வாழ்க்கை முழுதும் கெஞ்ச வேண்டும். எனவே பெண்ணே நீ அஞ்சாதே, யாரிடமும் கெஞ்சாதே. எனவே பெண்ணே நீ அஞ்சாதே, யாரிடமும் கெஞ்சாதே. பெண்மையே வீறு கண்டு எழு, வீரநடை போடு. உன் வெற்றியை கொண்டாட இந்த உலகம் காத்திருக்கிறது என்று கூறி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுவது சம்சாத் பானு. மகிழ்ச்சிங்கம்மா. மிக சிறப்பாக திண்டுக்கல்லில் இருந்து இணைந்த கவிதை படைத்திருக்கக்கூடிய சம்சத் பானு அவர்கள். இளம்பெண்ணே அஞ்சாதே, எவரிடமும் கெஞ்சாதே. கல்யாண சந்தையில் உன்னை விலை பேசுவார்கள், அவர்களை கண்டு அஞ்சாதே. தனிமை கண்டும் அஞ்சாதே, வீறு கொண்டு எழு என்றெல்லாம் அந்த அச்சம் அகற்று, வீறு கொண்டு எழு என்றெல்லாம் இவருடைய பாக்களிலே மிக சிறப்பான கருத்துக்களை உள்ளடக்கி பாடியிருக்கின்றார்கள். மகிழ்ச்சி. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் அவருக்கு வாழ்த்துதலை பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிறைவாக உங்களிடமிருந்து விடைபெறுவது என்று சொல்வது பிழையாக இருக்கும், விடைபெறுபவர் என்பது உயர்தனையாக இருக்கும் என்ற அந்த கருத்தையும் வைத்து உங்களுக்கு மீண்டும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக திண்டுக்கல்லில் இருந்து இணைந்திருக்கக்கூடிய கவிஞர் ராதிகா அவர்கள். திருமதி சம்சாத் பானு அவர்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் புதிதாக பூத்த ஒரு மலர். எண்ணற்ற கவிதைகள் இவர் எழுதியிருந்தாலும் எண்ணத்தில் கொள்ளத்தக்கதான கவிதைகளை எழுதி வருபவர். நான் கண்ணுற்ற வகையில் இவருடைய கவிதைகளில் கருத்து புரட்சி இருக்கும். அஞ்சாதே கெஞ்சாதே என்று பெண்ணுக்கு அறைகூவல் விட்டார். நீ அஞ்சாதே கெஞ்சாதே என்று பெண்ணுக்கு அறைகூவல் விட்டார். துஞ்சி கிடக்கின்ற
தமிழ் சமூகத்திற்கு தூக்கம் களைய ஒரு சேவலாக வந்து கவிதை கூறினார். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அடுத்ததாக திண்டுக்கல்லில் இருந்து இணைந்திருக்கக்கூடிய ராதிகா அவர்கள், வாருங்கள் அம்மா, உங்களுடைய கவிதையை தாருங்கள். அன்னை மொழியே, அழகான செந்தமிழே, உன்னைக்கும் உன்னை முகிழ்த்த நறுங்கனியே, உன்னை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவாம் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி எங்களை எல்லாம் எந்நாளும் ஊக்குவித்து ஐயா கேக்குதுங்களாங்க? கேக்குதுங்க, நீங்க பாடுங்க. எங்களை எல்லாம் எந்நாளும் எப்பொழுதும் ஊக்குவித்து வரும் எங்கள் ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும் வணங்கி அழகான வாழ்த்துறையை வழங்கி சிறப்பு செய்த எமது தோழி பவானி அம்மாவையும் வணங்கி இக்கவிதைக்கு தலைமை தாங்கி சிறப்புரையாற்றி நல்லதொரு பணியை ஆற்றும் முனைவர் கதிரவன் காஞ்சிபுரம் ஐயா அவர்களையும் வணங்கி எனது கவி தோழமைகள் அனைவரையும் வணங்கி கவிதையை தொடங்குகின்றேன். தொடர்கவியரங்கம் 38வது தொடர்கவியரங்கத்தில் அழகான தலைப்பு, அஞ்சாதே கெஞ்சாதே, இந்த காலத்தில் எப்பொழுதும் தேவையான ஒன்று, அதுவும் எங்கள் பெண்ணினத்திற்கு மிகவும் தேவையான ஒன்றை தலைப்பாக வைத்துள்ளீர்கள் ஐயா. இந்த தலைப்பில் கவிதை பாடுவதற்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். அதை பற்றிய எனது கவிதை, எனது என்ன ஓடையில் உருவாகிய இக்கவிதையை வாசிப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். தோழமையை துணிவைக்கொள், தோழமையாய் துணிவைக்கொள், நறுக்கென்று சொற்களை பேசு, தோழமையாய் துணிவைக்கொள், நறுக்கென்று சொற்களை பேசு, செம்மையாய் செயல்களை செய், செம்மையாய் செயல்களை செய், விழுதாய் நம்பிக்கையை பற்று, விழுதாய் நம்பிக்கையை பற்று, கலங்கரை விளக்கமாய் உறுதியாய் நில், கலங்கரை விளக்கமாய் உறுதியாய் நில், பரிதவிப்பவர்களுக்கு நேசக்கரம் நீட்டு, பரிதவிப்பவர்களுக்கு நேசக்கரம் நீட்டு, மலையாய் நிமிர்ந்து நின்றிடு, உள்ள தடுமாற்றம் தவிர், பிரச்சனையின் ஆதார புள்ளியை தேடு, பிரச்சனையின் ஆதார புள்ளியை தேடு, புரிந்து கொண்டு தீர்வு காண், புரிந்து கொண்டு தீர்வு காண், ஆதாரத்திற்கு அனுபவ பாடங்களை அலசு, ஆதாரத்திற்கு அனுபவ பாடங்களை அலசு, சிந்தித்து தீரத்துடன் முடிவெடு, சிந்தித்து தீரத்துடன் முடிவெடு, விரைவாய் விவேகத்துடன் செயலாற்று, விரைவாழு, வார்த்தைகளை வைரமாய் கையாளு, புதுக்கடலாய் பொங்கி எழு, புதுக்கடலாய் பொங்கி எழு, உண்மையை உறக்க பேசு, உண்மையை உறக்க பேசு, வேங்கையாய் திமிரு எழு, வேங்கையாய் திமிரு எழு, வஞ்சனை செய்யாமல் வாழ், எதற்கும் எவரிடமும் அஞ்சாதே கெஞ்சாதே, நிச்சயம் வெற்றி உண்டு, நின்றிடு நின் காலில். இப்பண்புகளை நீ வளர்த்து கொண்டால் எப்பொழுதும் உனக்கு யாரிடமும் எப்போதும் எவரிடமும் அஞ்ச வேண்டாம் கெஞ்ச வேண்டாம். வாய்ப்பு வழங்கிய சங்கத்தமிழ் இலக்கிய குடும்பத்தாருக்கு குழுமத்திற்கு எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி திண்டுக்கல் ராதிகா அவர்களே, மிக சிறப்பாக உங்களுடைய பாடல் அடிகள் ஒவ்வொன்றும் மிக சிறப்பாக இருந்தது. செம்மையாய் செயல்களை செய், பரிதவிப்போர்க்கு நேசக்கரம் நீட்டு, மலையாய் நிமிர்ந்து நில், சிந்தித்து தீரத்துடன் முடிவெடு, புதுக்கடலாய் பொங்கி எழு, வேங்கையாய் திமிரி எழு, ஒவ்வொன்றும் ஊக்கமூட்டும் அடிகளாக பெண்ணினத்திற்கு மட்டுமல்ல மானுட சமூகம் அனைத்திற்குமே உங்களுடைய வரிகள் ஒவ்வொன்றும் வைர வரிகளாக மிளிரட்டும், எல்லோருக்கும் அந்த ஊக்கத்தை தரட்டும். மகிழ்ச்சி. நல்ல அடிகளை, நல்ல பாவடிகளை தந்திருக்கக்கூடிய உங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மகிழ்ச்சி. மீண்டும் மீண்டும் இணைந்து உங்களுடைய பாக்களை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மகிழ்ச்சி. நன்றி.
ஐயா கேட்கல, ஒலி வாங்கி திறந்து பேசுங்க ஐயா. ஒளிவாங்கி. அம்மையார் ராதிகா கவிதைகளை இப்போதெல்லாம் இந்த தொடுதிரைபேசியில் எழுதுவதில்லை என்று செய்தி வந்தது. ஏன் என்று சொன்னால், இவர் எழுதுவதற்கு விரலையோ பேனாவையோ பயன்படுத்தாமல் சம்மட்டியை பயன்படுத்துகிறார். சம்மட்டியை கொண்டு தொடுதிரைபேசியில் எழுதினால் தொடுதிரைபேசி உடைத்திரைபேசி ஆகிவிடும் அல்லவா? அதனால் இப்போதெல்லாம் இவர் தொலைபேசியில் அந்த தொடுதிரைபேசியிலே கவிதை எழுதுவதில்லையாம். செய்தி வந்தது. மீசை முளைக்காத பாரதிய, முண்டாசு கட்டாத பாரதிய, ராதிகா என்கிற பெயருக்குள் ஒரு பாரதி ஒளிந்திருக்கிறார். கனவாசிரியர் விருது பெற்றவர், நல்லாசிரியர் விருது பெற்றவர், எண்ணற்ற சாதனைகளை செய்து வருபவர் கவிஞர் திருமதி இரா ராதிகா அவர்கள். திண்டுக்கல் மாவட்டத்தின் பொறுப்பாளர் செயலாற்றிக் கொண்டிருப்பவர். இங்க இருக்கக்கூடிய கவிஞர்கள் மத்தியில, எண்ணற்ற கவிஞர்கள் மத்தியில எதிர்காலத்தில் ஜொலிக்கக்கூடிய ஒரு கவிஞராக வருகிற வாய்ப்புள்ளவர். தொடர்ந்து எழுதுங்களம்மா. உங்களுடைய சிந்தனை இதே வேகத்தில் தொடரட்டும். சிந்தனை இதே வேகத்தில் தொடரட்டும். அஞ்சாதே. எதனை சொல்லினும் அவரிடம் அவற்றை கேட்டு அஞ்சாதே. எவரிடத்தும் கெஞ்சாதே. இச்செயலினை எடுத்தாலும் முடிக்காமல் துஞ்சாதே. சிறப்பம்மா. மிக்க நன்றி ஐயா. மகிழ்ச்சி. நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் எப்பொழுதுமே அந்த நகைச்சுவை உணர்வோடு பேசக்கூடியவர். நிகழ்ச்சியின் தொடக்கத்தின் போது கூட நாங்கள் ஒரு குக்கிராமம் என்று சொல்லும் பொழுது எல்லோரும் அங்கு சமையல் வேலை செய்பவர்களா என்று உடனே கேட்டார்கள். கேட்டவருக்கு விளங்கவில்லை. அவர்களுக்கு இல்லைம்மா, நகைச்சுவைக்காக சொன்னேன் என்று சொன்னார்கள். அப்படி இயல்பான அந்த நகைச்சுவை ஆற்றல் கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களுடைய அந்த பேச்சு எப்பொழுதும் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டுகின்ற பேச்சாக இருக்கிறது. மகிழ்ச்சி. ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்டம் சத்திரப்பட்டி, திண்டுக்கல் பகுதியிலே சத்திரப்பட்டி என்ற ஊர் பல இடங்களிலே இருக்கிறது. இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அந்த சத்திரப்பட்டியிலிருந்து கவிஞர் நா. மாசித்துறை அவர்கள், வாருங்கள், உங்களுடைய கவிதையை தாருங்கள். மாலை மலரும் மல்லிகையின் மனம் போல மாத்தமிழை போற்றி வளர்க்கும் மாண்பாளர் அனைவருக்கும் மாலை வணக்கம். கவிதை தலைப்பு அஞ்சாதே கெஞ்சாதே. தமிழனாய் தலைநிமிர்ந்து வாழ்வதற்கு தன் தமிழை போற்ற அஞ்சாதே, தன் தமிழை போற்ற அஞ்சாதே. தன் வாழ்நாளில் வெற்றிகளை குவிக்க நீ வீரனாய் மாற அஞ்சாதே, நீ வீரனாய் மாற அஞ்சாதே. பாட்டாளி மக்களின் பகல் கனவுகளை படிப்படியாய் முன்னேற்ற அஞ்சாதே, படிப்படியாய் முன்னேற்ற அஞ்சாதே. உளவு தொழிலின் உன்னதத்தை ஊமையாக்கும் வீணர்களை உடைத்தெறிக்க அஞ்சாதே, உடைத்தெறிக்க அஞ்சாதே. தொழிலில் உறுதி வேண்டுமாயின் தோல்வியை விரட்ட அஞ்சாதே, தோல்வியை விரட்ட அஞ்சாதே. சுறுசுறுப்புடன் பணி செய்ய சோம்பலை போக்கிட அஞ்சாதே, சோம்பலை போக்கிட அஞ்சாதே. போர்க்களத்தில் போர் புரிய போர்வாள் எடுக்க அஞ்சாதே, போர்வாள் எடுக்க அஞ்சாதே. கல்லாத மாந்தருக்கும் மாணாக்கருக்கும் கல்வியின் மேன்மை கூற கடுகளவும் அஞ்சாதே, கடுகளவும் அஞ்சாதே. பொருளில்லாத ஏழைகளுக்கு பொருளிய எல்லளவும் அஞ்சாதே, பொருளிய எல்லளவும் அஞ்சாதே. பெண்ணே, நீ மடமைத்தனத்தை விட்டொழிக்க மாமணியாய் மாற அஞ்சாதே, மாமணியாய் மாற அஞ்சாதே. பெற்றோரின் சிறப்புகளை பேணி காத்திட அஞ்சாதே, பேணி காத்திட அஞ்சாதே. உற்றார் உறவுகளை உன்னத தமிழினை போல் ஊக்கப்படுத்த அஞ்சாதே, ஊக்கப்படுத்த அஞ்சாதே. மக்களின் நல்குடி காக்க மன்னா ஒருபோதும் அஞ்சாதே, மன்னா ஒருபோதும் அஞ்சாதே.
கற்றோர் அவைதனிலே கற்கண்டாய் கவிபாட காலமெல்லாம் அஞ்சாதே காலமெல்லாம் அஞ்சாதே. அன்பே இல்லா மாந்தரிடம் அன்பை கேட்டு கெஞ்சாதே அன்பை கேட்டு கெஞ்சாதே. பண்பே இல்லா பாவியிடம் பண்பை கேட்டு கெஞ்சாதே பண்பை கேட்டு கெஞ்சாதே. நீதி இல்லா மனிதனிடம் நீதியை கேட்டு நிற்காதே நீதியை கேட்டு நிற்காதே. மன்னிக்காத மக்களிடம் மானம் விட்டு கெஞ்சாதே மானம் விட்டு கெஞ்சாதே. பகல்வேடக்காரரிடம் பணிவை தேடி கெஞ்சாதே பணிவை தேடி கெஞ்சாதே. பெண்மை தலையினை பெருமையுடன் போக்கிட பிறரிடம் நின்று கெஞ்சாதே பிறரிடம் நின்று கெஞ்சாதே. சமூக நலனில் அக்கறை காட்டிட சாமானியரிடம் போய் கெஞ்சாதே சாமானியரிடம் போய் கெஞ்சாதே. மானிடரே ஏழைகளுக்கு உதவுங்கள் ஏணிப்படியாய் இருந்திடுங்கள் ஏணிப்படியாய் இருந்திட கெஞ்சாதே. யாரையும் நீ கெஞ்சாதே. மானிடனே எப்போதும் இன்முகம் காட்டி ஏந்திசையாய் வளர்வதற்கு எவரையும் நீ கெஞ்சாதே எவரையும் நீ கெஞ்சாதே. அவையோர் அனைவருக்கும் நன்றி. மகிழ்ச்சிங்க ஐயா, மகிழ்ச்சி. மிக சிறப்பாக ஐயா மாசித்துறை அவர்கள் நல்ல பொருண்மையில் இங்கே பாடியிருக்கின்றார். அஞ்சாதே கெஞ்சாதே என்ற தலைப்பு தந்திருந்தாலும் ஏராளமான கருத்தாழமிக்க வரிகளை இங்கே தந்திருக்கின்றார். அவருக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பாட்டாளி மக்களின் கனவுகளை படிப்படியாய் முன்னேற்ற அஞ்சாதே. தொழிலாளர் தோழர்களை பாடாத பாவலர்கள் இல்லை, புரட்சி கவிஞர் உள்பட. அந்த வகையில் இவர் தொழில் உறுதி வேண்டுமாயின் தோல்வியை போக்க அஞ்சாதே. கல்லாத மாணாக்கர்க்கும் கல்வி தர கடுகளவும் அஞ்சாதே. பெற்றோரின் சிறப்புகளை பேணி காத்திட அஞ்சாதே. கற்றோர் அவைதனிலே கவிதை பாட கவி பாட காலமெல்லாம் அஞ்சாதே. ஏழைகளுக்கு உதவுங்கள் ஏணிப்படியாய் இருந்திடுங்கள் என்றெல்லாம் ஒரு நல்ல மனநிலையில் சமூக சார்புள்ள கருத்துக்களை தன்னுடைய பாடலிலே இவர் தந்திருக்கின்றார். ஐயா மகிழ்ச்சிங்க ஐயா. உங்களுடைய பாடல் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. இன்னும் இது போன்று மீண்டும் மீண்டும் தொடர்ந்து எழுதுங்கள். ஐயா அவர்கள் சத்திரப்பட்டி பேருந்து எங்கே நிற்கும் என்று உங்களை தான் தொடக்கத்திலே கேட்டார்கள். அப்படி இயல்பாக அந்த நகைச்சுவை உணர்வு. ஆனால் உங்களுடைய பாடல் அடிகளிலே ஒவ்வொரு அடியும் இந்த சமூகத்திற்கு தேவையான கருத்துள்ள அடிகளாக நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். மகிழ்ச்சி, பாராட்டுகள், வாழ்த்துகள், நெஞ்சம் நிறைந்து வாழ்த்துகின்றோம். மகிழ்ச்சி, வணக்கம். அது நான் நகைச்சுவையா கேட்கல. எனக்கு ஒரு ஐயா வந்துச்சு. சத்திரப்பட்டிங்கிறது ஒரு சின்ன ஊரு, சென்னைங்கிறது ஒரு பெரிய ஊரு. சென்னைங்கிற பெரிய ஊருக்கே பேருந்து நிலையம் பாத்தீங்கன்னா சென்னையில இல்லாம பக்கத்துல காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயே வச்சிருக்காங்க. சென்னை மாவட்டத்திலேயே பேருந்து நிலையம் கிடையாது. சென்னைக்கான பேருந்து நிலையம் சென்னை மாவட்டத்திலே கிடையாது. அப்ப சத்திரப்பட்டின்றது சின்ன ஊராச்சு. ஒரு சத்திரப்பட்டிக்கான பேருந்தை கொண்டு போய் கோபிச்செட்டிப்பாளையத்துல வச்சிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு ஐயத்துல கேட்டேன். ஐயா இல்ல சத்திரப்பட்டியோட பேருந்து நிலையம் சத்திரப்பட்டிலே இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. நல்ல வேலை, சத்திரப்பட்டி இன்னும் கண்ணில் படல. பட்டா சத்திரப்பட்டியோட பேருந்து நிலையத்தை கொண்டு போய் கோபிச்செட்டிப்பாளையத்தோட தென்காசிலே வச்சிருப்பாங்க. நல்ல வேலை. எங்களுக்கு எங்க ஊருக்கான பேருந்து நிலையத்துக்கு நாங்க பக்கத்து மாவட்டத்துக்கு போவோம். அப்படித்தான் எங்களுக்கு இருக்குது. நாங்க சென்னையில இருக்கிறோம். சென்னையில பேருந்து சென்னையில இருந்து போனோம்னா முதல்ல நாங்க என்ன பண்ணோம், செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு போய் அங்க போய் பேருந்து ஏறி நாங்க அடுத்த மாவட்டத்துக்கு போவோம். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்காக கேட்டேன். ஐயா உங்க கவிதை ரொம்ப அருமையா இருந்ததுங்கய்யா. அஞ்சாதி கெஞ்சாதி என்று தொடங்கி கவிதை அருமையாக சொல்லிக் கொண்டே போனீங்க. ஒரு வரி எனக்கு சமூக நலன் காக்க அந்த வரிகளை சொல்லுங்க. சமூக நலனில் அக்கறை காட்டிட சாமானியரிடம் போய் கெஞ்சாதே. அப்ப என்ன பொருளுங்க? அது புரியல. அதாவது சமூகத்துல நம்ம ஆர்வம் கொண்டு நம்ம நல்லது செய்யணும்ங்க. அப்படி செய்யறப்ப ஒரு சிலர் சாமானியர்னா அவங்க தடுக்க வருவாங்க. அவங்ககிட்ட போய் நான் இதை செய்யறேன் இந்த பகுதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கெஞ்சக்கூடாதுங்க. நம்ம அக்கறை காட்ட
சட்டமன்றம் செல்பவரிடம் கெஞ்சாதே, நீ செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லிடணும். ஏன்னா சாமானியர்கள் யாரும் வந்து அதை தடுக்க போறதில்லை. சாமானியர்கள் நீங்கள் சமூக நலனில் அக்கறை கொண்டு செயல்பட்டால் அவர்களுக்கு உதவிதான் செய்ய போறாங்க. அவங்களுக்கான சமூக நலன் என்பது சாமானியர்கள் நலன் தான் சமூக நலன். சாமானியர்கள் சமூகம் அதுல இருந்தா வருது. இங்க வந்து நாம் எடுத்த காரியம் எதுவாகினும் செய்திட அஞ்சிடக்கூடாது, துஞ்சிடக்கூடாது, எவரிடத்திலும் கெஞ்சிடக்கூடாது என்று மிக அழகாக கவிதை கொடுத்தார். கவியரங்கத்திலே கவிதை வழங்குவதற்கு அஞ்சாதே என்று கூறினார். உண்மையிலே இப்போதெல்லாம் கவியரங்கத்திலே கவிதை சொல்லுவதற்கு அஞ்ச வேண்டியது இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாம் எந்த கருத்தை சொன்னாலும் அந்த கருத்து யாரையும் பாதித்து விடாமல் பேச வேண்டியது இருக்கிறது. இன்றைக்கு சமூக ஊடகங்கள் மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது. சமூக ஊடகங்கள் மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருக்கின்றன. எனவே இத்தகைய சூழ்நிலையிலே நாம் இதில் கவனம் செலுத்தணும். அடுத்த வார பட்டிமன்ற தலைப்பு கூட இந்த சமூக ஊடகங்கள் எல்லாம் மக்களுக்கு கிடைத்த வரமா தாபமா என்ற தலைப்புல ஒரு பட்டிமன்றம் நடைபெற இருக்கிறது. சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள் ஐயா. நாம் வரலாற்றை எடுத்துக்கொண்டு பார்த்தால் வரலாறு முழுவதும் உண்மை வரலாறு நான் சொல்லுகிறேன். பொய் வரலாறு, பொய்யா எழுதி வைத்த வரலாறு. உண்மையான வரலாறை எடுத்துக்கொண்டு பார்த்தால் யார் யாரெல்லாம் கெஞ்சவில்லையோ, யார் யாரெல்லாம் எதற்கெல்லாம் அஞ்சவில்லையோ அவர்கள்தான் வரலாற்றை நகர்த்தி கொண்டு சென்றிருக்கிறார்கள். பூலித்தேவன் தான் வரலாற்றை நகர்த்துகிறார். அழகு முத்துக்கோன் வரலாற்றை நகர்த்துகிறார். வீரமங்கை வேலுநாச்சியார் தான் வரலாற்றை நகர்த்துகிறார். தீரன் சின்னமலை தான் வரலாற்றை நகர்த்துகிறார். மருதுபாண்டியர்கள் தான் வரலாற்றை நகர்த்துகிறார்கள். வ.உ.சி தான் வரலாற்றை நகர்த்துகிறார். இணைவு பார்த்தால் யாரெல்லாம் அஞ்சவில்லையோ, அஞ்சாமல் நிற்கிறார்களோ அவர்கள் தான் வரலாற்றை நகர்த்தி கொண்டு செல்கிறார்கள். அந்த வரலாற்றை நகர்த்தி கொண்டு சென்ற பல பெருமகன்களில் ஒருவர் தான் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பல முறை அவரை சிறையில் அடைக்கிறார்கள். ஒரு முறை அழைத்து கேட்கிறார்கள், உன் மீது குற்றவியல் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த வழக்கு மெய்ப்பிக்கப்பட்டு நீங்கள் சிறைக்கு சென்றால் நீங்கள் வேலையை இழக்க நேரிடும். எனவே ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுதி கொடுத்து விடுங்கள் என்று கேட்கிறார்கள். அப்போது அவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, என் தமிழுக்காக நான் சிறை செல்கிறேன், அதற்காக எனக்கு வேலை போனாலும் பரவாயில்லை என்று தன் வேலையை இழக்கிறார். இந்த நாட்டுக்காக, இந்த மொழிக்காக, இந்த இனத்திற்காக பல முறை சிறைக்கு சென்றவர்களில் கவிஞர்களில் மிக முக்கியமானவர் பாவலர் பெருஞ்சித்திரனார். துருக்கி கவிஞன் நஸ்ருல் இஸ்லாம் பற்றி கூறியிருக்கிறேன். அவன் ஒருவன் நாடு கடத்தப்படுகிறான். பல நாடுகளில் சிறையில் அடைக்கப்படுகிறான். இறுதியாக ரஷ்ய நாட்டு சிறையில் அடைக்கப்படுறான். ஏன்? எங்க போனாலும் புரட்சி பண்ணுவான். அங்க போய் வேலை தேட மாட்டான். அங்க போய் ஜிக்ஜாக் போட மாட்டான். அங்க போய் புரட்சி பண்ணுவான். அங்க அந்த நாடத்துக்கு நாடு கடத்துவாங்க, இல்ல சிறையில் அடைப்பாங்க. இப்படி வந்து ரஷ்ய சிறையில அடைக்கப்படுகிறார். அங்கிருந்து அவரை மீட்டெடுத்து கொண்டு வருகிறார். இத்தனைக்கும் அவர் நாடு கடத்தப்படுகிற பொழுது அந்த நாட்டினுடைய, துருக்கி நாட்டினுடைய அமைச்சரவையிலே பொறுப்பில் இருக்கிறான். அமைச்சரவையில பொறுப்பில் இருக்கக்கூடியவன். அவன் கவிஞன், எழுதுகிறான். மரத்தின் மேல் ஏறு, குதி, ஓடு, மதில் மேல் நட. அதாவது சிறுவர்களை எதையெல்லாம் செய்யக்கூடாது அதையெல்லாம் சொல்றான். சொல்லிக்கிட்டே வந்து அதை செய், இதை செய், இதை செய், அதை செய் என்று சொல்லிக்கொண்டே வந்து கடைசியில முல்லாவின் பேனாவால் குர்ஆனின் பக்கத்தை குச்சி கிழி நெய்தான். முல்லாவின் பேனாவால் குர்ஆனின் பக்கத்தை குச்சி கிழி என்று மதத்தை எதிர்த்து எழுதுகிறார். உடனே இவனை நாளைக்கு இவனை தூக்கிலிட வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த அமைச்சரவையில் இருப்பவர்கள் அதற்கு முன்பாக கூடி அவனை நாடு கடத்தி விடுகிறார்கள்.
நாடு கடத்தி விடுகிறார். அவன் நாடு கடத்தப்படுகிறான், வெளியே போய் விடுகிறான். அந்த மரண தண்டனையிலிருந்து அவனை அந்த அமைச்சரவை காப்பாற்றி விடுகிறது. மிகச்சிறந்த கவிஞர். வேறொரு நாட்டுக்கு போறான், அங்கேயும் இதே மாதிரிதான் பண்ண, அங்கேயும் எழுச்சிகரமான இப்படி வாழ்ந்த ஒரு கவிஞன் நஸ்ருல் இஸ்லாம். உலகத்துல ஒரு கவிஞன் இந்த மாதிரி வாழ்ந்திருக்கானா அவன் துருக்கி கவிஞன் நஸ்ருல் இஸ்லாம். அவனுக்கு நிகராக அவனையும் மிஞ்சி ஒருவர் வாழ்ந்திருக்கிறான் என்று சொன்னால் பாவல் பெருஞ்சு தந்தார். வாழ்க்கையில 21 முறை சிறை தண்டனை அனுபவித்திருக்கிறார். எதற்காக லஞ்சம் வாங்கி விட்டு திருப்பி கொடுத்து விட்டு என்று சொல்லிவிட்டு போனாரா? இல்ல, அப்படிலாம் போல தமிழுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக, நிலத்திற்காக, தன்னுடைய தாய்மொழியை பற்றி போற்றி பாதுகாப்பதற்காக தன் வாழ்நாளிலே 21 முறை சிறை சென்றிருக்கிறார் பாவலர் பெருஞ்சு தந்தார். அவருடைய வரிகள் தான் இந்த அஞ்சாதே கெஞ்சாதே என்பது. சிறப்பையா, தொடரட்டும் கவியரங்கு. நன்றி ஐயா. நன்றி ஐயா. அடுத்ததாக திருப்பூரிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய கவிஞர் சத்யாவதி குமார் அவர்கள், வாருங்கள், உங்களுடைய கவிதையை தாருங்கள். திக்கெட்டும் புகழ் மணக்கும் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் முன்னோடிகளாம் ஐயன் திருவள்ளுவரையும் பாவேந்தர் பாரதிதாசனாரையும் தொழுது ஒருங்கிணைப்பாளராம் அப்பா நீலகண்ட தமிழர் அவர்களுக்கும் இந்த தொடர் உலக சாதனை கவியரங்கத்தின் இயக்குநராக விளங்கும் அம்மா பவானி அம்மா அவர்களையும் வணங்கி, இன்றைய கவியரங்கத்தின் தலைமை வகிக்கும் முனைவர் பா கதிரவன் காஞ்சிபுரத்திலிருந்து பா கதிரவன் அவர்களையும் வணங்கி, வாழ்த்துறை வழங்கும் கற்பகம் அவர்களையும் வணங்கி, மற்ற கவி ஆளுமைகள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது கவிதையை தொடங்குகின்றேன். அஞ்சாதே கெஞ்சாதே, புலியையும் முரத்தால் அடித்து விரட்டிய பூவையர் பிறந்த புண்ணிய பூமி, தந்தையின் வீரமரணம் அறியாமல் விளையாடிய பால்மனம் மாறாத பாலகனை தலைவாரி வேல் கொடுத்து போருக்கு அனுப்பிய தாய்மார்கள் வாழ்ந்த தியாக பூமி, புறமுதுகில் புண்பட்டால் வீரத்திற்கு இழுக்கெனவும் மரத்துடனே மார்பை காட்டி மரணத்தையும் மகிழ்வோடு ஏற்று மீசையை முறுக்கிய அறம் காத்தவர்களின் வளமான பூமி, அடிமை தலையை எதிர்த்து போராடிய போதும் அச்சம் என்பது சுத்தமாக இல்லை, அந்நியனிடம் கெஞ்சியதும் இல்லை, அந்தரத்தில் தொங்கும் தூக்கு கயிற்றுக்கும் ஆனந்தமாய் முத்தமிட்ட போதும் சுதந்திரம் வேண்டி அயலானிடம் கெஞ்சியதும் இல்லை, அஞ்சியதும் இல்லை, யாருக்கும் அஞ்சோம் எவருக்கும் அஞ்சோம் என்றான், புரட்சி பொங்க பாரதியும் நின்றான், மரத்தமிழ் மண்ணிலே உதித்த நாம் மறையும் விட்டில் பூச்சிகள் போன்ற மத வெறிகளையும் சமூக குற்றங்களையும் மலலைகளை பாலாக்கும் காமுகர்களையும் மோதி மிதித்து அவர் முகத்தில் உமிழ்ந்து அஞ்சாமல் எதிர்த்து நின்று போராடுவோம், யாரையும் கெஞ்சாமல் நம் வாழ்வை நாம் வாழ்வோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சிங்கம்மா, மகிழ்ச்சி. சத்யாவதி குமார் அவர்கள் திருப்பூரிலிருந்து இணைந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான நல்ல கவிதையை தந்திருக்கின்றார். தொடக்கத்திலேயே தொல்குடி மரக்குடி மங்கை என்று சொல்லக்கூடிய சங்க தமிழ் பாடலிலே வருகின்ற புலியை முரத்தால் அடித்து விரட்டிய அந்த செய்தியை பதிவு செய்து, இந்த மண் அறம் காத்தவர்களுடைய மண், விடுதலைக்காக போராடிய பொழுது கெஞ்சியதும் இல்லை, அவர்களை எதிர்ப்பதற்கு அஞ்சியதும் இல்லை என்றெல்லாம் இங்கே நல்ல உணர்வு பூர்வமான அந்த செய்திகளை எல்லாம் உள்ளடக்கிய கவிதையாக தந்திருக்கின்றார் சத்யாவதி குமார் அவர்கள். மகிழ்ச்சி, பாராட்டுகள். புலியை முரத்தால் அடித்து விரட்டிய அந்த செய்தியை நம்முடைய பாவலர் ஒருவர், நல்ல மரத்தினால் உள்ள உரத்தினால் உடல் திறத்தினால் சிறிய முரத்தினால் புலியை துரத்தினால் ஒரு தமிழ் பெண் என்று பாடியிருக்கிறார். நல்ல மரத்தினால் உள்ள உரத்தினால் உடல் திறத்தினால் சிறிய முரத்தினால் புலியை துரத்தினால், அந்த இயைபு வருகின்ற அந்த சந்த அடிப்படையிலே மிக சிறப்பாக அப்படிப்பட்ட ஒரு சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய செய்தியை எல்லாம் இங்கே நினைவு கூர்ந்து கவிதை பாடுகின்றீர்கள். மகிழ்ச்சி. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துதலை, பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, மகிழ்ச்சி. நன்றி. தொடக்கத்திலே
சங்க பாடல்களிலே வரக்கூடிய 2 காட்சிகளை காட்டினீர்கள். ஐயா கூட அதை பற்றி ஒரு கவிதை சொன்னார். அந்த கவிதையின் சாரத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு கவிதை. எனக்கு கூட அது போல ஒரு பாடல் தெரியும். அது இன்னும் எளிமையான பாடல், இன்னும் எளிமையாக இருக்கு அந்த பாடல்ல. சும்மா 2 வரிதான். துரத்தி வந்த புலியதனை முரத்தினாலே தமிழ் சிங்கார மரத்தியவள் துரத்தினாலே. இந்த பாடலுடைய கருத்தை மிகச்சிறப்பாக 2 வரியில, துரத்தி வந்த புலியதனை முரத்தினாலே தமிழ் சிங்கார மரத்தியவள் துரத்தினாலே என்று ஒரு 2 வரிகள் அந்த பாடல் எழுதியிருக்கிறார்கள். ஐயா சொன்னதற்காக அந்த பாடல் வரிகளை குறிப்பிட்டேன். இது ஒரு பாடல், இந்த பாடலாக வந்திருக்கிறது. யார் எழுதின்றெல்லாம் எனக்கு தெரியவில்லை, நான் கேட்டிருக்கிறேன் இந்த பாடல். எனக்கு கூட சிறு வயதுல ஒரு ஐயம் உண்டு. ஏன்னா நான் முறம் பார்த்துருக்கேன். எங்க வீட்டுல இந்த அரிசியெல்லாம் களையறதுக்காக ஒரு முறம் வச்சிருப்பாங்க. அந்த முறம்ன்றது ஒரு மூங்கிலால பின்னப்பட்டு இருக்கும். அந்த முறத்தை எடுத்துட்டு போய் புளிய துரத்துனா புளி போகுமா? இது என்னது, நம்புற மாதிரி இல்லையே. அப்படி இல்லாம ஒரு பெண் இருந்திருப்பாங்க, ஒரு புளினா கடிக்க வரும், அடிச்சு கொண்டுடும், அதை போய் கையில ஒரு முறத்தை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி துரத்தி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஐயம் உண்டு எனக்கு, சின்ன வயசுல உண்டு. அப்புறம் நினைச்சேன், சரி ஒரு இரும்பு முறமா இருக்கும் போல் இருக்கு, அதை வச்சு அடிச்சிருப்பாங்க புளியை அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா இப்ப பார்த்த போது, இந்த அம்மா கவிதை வாசிக்கிறத பார்த்த போது, இந்த அம்மாவே இவ்வளவு வீரமா கவிதை வாசிக்கிறாங்களா? இந்த அம்மா சொல்றோம், அந்த அம்மா இந்த அம்மாவுக்கு ஒரு 30 தலைமுறைக்கு முந்தைய ஒரு பாட்டியா இருப்பாங்க. அப்ப அவங்க எவ்வளவு வீரமா இருந்திருப்பாங்க அப்படின்னு யோசிச்ச போது, நிச்சயமாக துரத்தி வந்த புலி அதனை முரத்தினாலே தமிழ் சிங்கார மரத்தியவள் துரத்தினாள் என்பது உண்மையாக இருக்கும். அந்த புலி அவள் கையில் இருந்த முரத்தை பார்த்து மிரண்டு ஓடி இருக்கிறார். அவருக்கு அவள் விழிகளில் இருந்த கோப கனலை பார்த்து மிரண்டு ஓடி இருக்கும். ஒரு சிறு நிகழ்ச்சி சொல்லுவார்கள், எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியாது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு யானை பேசுகிற மொழி தெரியும் என்று சொல்லுவார்கள். யானை என்ன மொழி பேசும் எனக்கு தெரியாது, அந்த மொழி இவருக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியாது, சொல்லுவாங்க, சொல்லியிருக்காங்க. யானை பேசுற மொழி தெரியும். ஒரு முறை அந்த சரஸ்வதி சபதம் என்கிற படத்துல அந்த யானை மிதிக்கணும் ஒரு காட்சியில. வித்யாபதின்ற ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தை வித்யாபதி சிவாஜி கணேசன் மிதிக்கணும். ராணி உத்தரவிடுவாங்க யானை மிதிக்கிறது. அப்போ இவர் அங்க படுத்துட்டு இருக்கணும். முதல் நாள் அதனுடைய இயக்குனராக இருந்த ஏபி நாகராஜன் சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு டம்மி பொம்மையை செஞ்சு வச்சு யானையை கொண்டாந்து அது மிதிக்காம பயிற்சி கொடுத்துருக்காங்க. அது மிதிக்காம இருக்குது பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த பயிற்சியாளர் பயிற்சி கொடுத்த கூட அந்த யானை அந்த டம்மியை மிதிச்சிருது. அந்த பொம்மைய, டம்மின்னா பொம்மை, அந்த பொம்மையை மிதிச்சிருது. பயந்துடுறாங்க, ஏன்னா அது மிதிச்சிருச்சு, என்னையா அந்த மாதிரி சொல்றீங்கன்னா, ஏன் பயிற்சி கொடுத்த யானைக்கு மிதிக்குதுயா, மிதிக்க கூடாதுயா, அது நின்னுயா அப்படின்னு பார்க்குற முயற்சி பண்றாங்க, அது முடியல. இப்போ மறுநாள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வர்றாரு. வந்தோடனே நீங்க படுக்காதீங்க, வேண்டாம், அந்த யானை சரியில்லை, சொல் பேச்சு கேட்கல, அது மிதிச்சு விட போது ரொம்ப, நீங்க வந்துருங்க, நாங்க பொம்மையே வச்சு எடுத்துக்கிட்டு உங்க அந்த கடைசி நேரத்தில் உங்க முகத்தை காமிச்சு முடிச்சுக்குவாரு. இல்ல அதெல்லாம் நான் பார்த்து, நீ இப்ப யானை விடுன்றாரு. படுத்துடுறாரு. படுத்தோட யானை மிதிக்கிறது, காலை தூக்குது. நேற்று பயிற்சியாளர் பயிற்சி கொடுத்த போது மிதிக்க கூடாது என்று பயிற்சி கொடுத்த போது மிதித்த யானை இப்போது அதே யானை வருகிறது, சிவாஜி கணேசனை நோக்கி தனது கால்களை உயர்த்துகிறது, மிதிக்க வருகிறது. ஆனால் மிதிக்காமல் பின் சென்று விடுகிறது. என்னன்னு கேட்டா, சிவாஜி கணேசன் அந்த யானையை கண்களால் பார்க்கிறார், பார்த்து கண்களால் மிரட்டுகிறார். அவருடைய கண்கள் பேசும், கண்களால் மிரட்டுகிறார் யானையை. அந்த யானையே அவருடைய கண் ஒளியை பார்த்து, அவருடைய மிரட்டலை பார்த்து பின்தங்கி விடுகிறது. இது ஒரு காட்சி. இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது
அந்த புறநானூற்று பாடலிலே அந்த காலத்திலே அந்த பெண்மணி நிச்சயமாக புலியை முரத்தை கையிலே வைத்துக் கொண்டு கண் பார்வையாளரை மிரட்டி இருப்பார். அந்த புலி அஞ்சி நடுங்கி பின்னங்கால்களை பின்னே வைத்துக் கொண்டே நகர்ந்து அந்த காட்சியை பாருங்கள். ஒரு புலி தன்னுடைய கால்களை ஒரு 4 கால்களையும் பின்னே வைத்துக் கொண்டே நடக்கிறது. இந்த புறநானூற்று பெண்மணி தன் கைகளிலே முரத்தை வைத்துக் கொண்டு கண்களிலே அனல் பறக்க சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை பார்க்கிறேன். நிச்சயமாக நடந்திருக்கும் இத்தகைய வீர பெண்மணிகள் சத்யவதி குமார் போன்றவர்கள் கவிதை படிக்கிற போது கிடைத்த வீரம் நிச்சயமாக இவருடைய 30வது பாட்டிக்கு 40வது பாட்டிக்கு இருந்திருக்கும். நிச்சயம் அந்த புலி பின்தங்கி சென்றிருக்கும் என்று நம்புகிறேன். அம்மா, மிகச் சிறப்பான கவிதை, அருமையாக இருந்தது. நீங்கள் வாசித்த விதம் மிகச் சிறப்பாக இருந்தது. அருமையா ஐயா, ஒரு செய்தி. இப்போது ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல பாவலன் வாக்கு பொய்க்காது என்ற நிலையில் இன்றைக்கு வந்திருக்கின்ற செய்தி, செய்தித்தாளில் வந்திருக்கின்ற செய்தி, உத்தரப்பிரதேச மாநிலத்திலே தந்தையை காப்பாற்றுவதற்காக 2 பெண்கள் சேர்ந்து ஒரு சிறுத்தையை அடித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு வந்திருக்கின்ற செய்தி. அதனால் ஐயா அவர்கள் கூறிய அந்த கருத்து முற்றிலும் உண்மை. பாவலன் வாக்கு பொய்க்காது. மகிழ்ச்சி. சிறப்பு. இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து இன்னும் நிறைய கவிஞர் இணைந்து கவிதை வாசிக்க இருக்கிறார்கள். இதற்கிடையிலே இந்த கவியரங்கத்திலே வாழ்த்துறை வழங்குவதற்காக திருமதி கே. கற்பகம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நல்லாசிரியர் விருது பெற்ற கவிஞர், இயல் தமிழிலும் இசை தமிழிலும் சிறப்பாக விளங்கக்கூடியவர். வாருங்கள் அம்மா. அவர் பேசும்பொழுது அந்த பாவங்கள், வேகம், கோபம் இதெல்லாம் வரும். எனவே இயல் தமிழிலும் இயற்றமிழிலும் இந்த நாடகத் தமிழும் சிறந்தவர். வாருங்கள் திருமதி கே. கற்பகம் அவர்கள். நன்றி அப்பா. வெகு நாட்களுக்கு பின் அத்தனை பேரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி எங்களை எல்லாம் தில்லை அம்பலவாணன் என்ற பெயர் தாங்கி ஒரு புள்ளியிலே கூட்டுவித்து ஆட்டுவிக்கும் மந்திர சக்தி படைத்த, மனதிலே கனிவு மிக்க, வழிகாட்டிக்கும் மேலான அப்பா நீலகண்ட தமிழன் உள்ளிட்ட இந்த அவைக்கு முதல் வணக்கம். மிகச் சிறப்பாக இந்த கவியரங்கத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரர் முனைவர் பா. காஞ்சி கதிரவன் அவர்களுக்கும், உலக சாதனை கவியரங்கத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு கவிஞர்களை எல்லாம் பூ தொடுப்பது போல் தொடுத்து இந்த அரங்கிற்கு அழைத்து வந்து அவர்களை மேடையேற்றி அழகு பார்க்கும் என் அருமை சகோதரி கவிஞர் திலகம் திருமதி பவானி சீர்முக ஆசிரியர் அவர்களுக்கும், எங்கிருந்தாலும் இந்த குடும்ப பணியை சிறமேற்கொண்டு வலைப்பதிவு காட்சிகளாக தனி ஒரு வீரமங்கையாக பதிவேற்றம் செய்து உலகெங்கும் உள்ள தமிழர்கள் அதை காணும் வகை செய்து தன்னுடைய புகழை நிலைநிறுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சாதனை சிகரம் அருமை சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும், கவி பாடிய நல்லுள்ளங்களுக்கும் முதல் வணக்கம். கவி அரங்கம் சொல்றதை விட அப்பா பேசும்போது நான் என்னையும் அறியாம சிரிச்சேன். அப்பா, எங்கேயாவது தடை உத்தரவு போட்டுற போறாங்கப்பா நம்ம சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா கவியரங்கத்துக்கு. அந்த கவிஞர் மாசித்துறை பேசும்போது அவங்களோட ஊரை ஒரு நையாண்டி செஞ்சீங்க. கேட்கணும் இது அரசியல்வாதிகள். உண்மையிலேயே மிகச்சிறப்பு. தலைப்பு அஞ்சாதே கெஞ்சாதே. சிரிக்கவும் சிந்திக்கவும் வைப்பதுதான் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை. அத்தகைய ஆளுமை நம்முடைய தந்தையாக, நம்முடைய ஒருங்கிணைப்பாளராக அமைந்தது நாம் செய்த பாக்கியம். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சு அறிவார் தொழில் என்பான் வள்ளுவன். எதற்கெடுத்தாலும் அஞ்சக்கூடாது, எதற்கெடுத்தாலும் அஞ்சாமல் இருத்தலும் கூடாது. ஆனால் இந்த கவியரங்கத்தின் தலைப்பு அறிவுறுத்துவதாக, நெறிப்படுத்துவதாக இருக்கிறது. அஞ்சாதே, எதற்கு அஞ்சக்கூடாது, கெஞ்சாதே, ஏன் கெஞ்சக்கூடாது என்ற வினாக்களை நம் மனதில் கொண்டு பார்க்கும்படியாக ஏறத்தாழ 4 கவிஞர் பெருமக்கள் தன்னுடைய கவிதைகளை மிகச் செம்மையாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இதில் கடைசியில் சொன்ன அந்த கவிஞரின் கவித்தரத்திற்கு சங்க இலக்கிய பாடலை கவியரங்க தலைமையும் அப்பாவும்
சிறப்பாக மேற்கோள் காட்டி பேசியதும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு யானையின் மொழி தெரியும் என்பதை, அது உண்மைதான், அது உளவியல். நான் கூட படித்திருக்கிறேன். ஒரு புற்றுநோயாளி கட்டிலே அசங்காமல் படுத்துக் கொண்டிருப்பார். அந்த வேதனையை தாழ முடியவில்லை. அருகிலே ஒரு மெழுகுவர்த்தி இருக்கும். அந்த மெழுகுவர்த்தியை தன் மனதால் நகர்த்தி பார்ப்பார். அது இருந்த இடத்திலிருந்து சிறிது சிறிதாக நகர்ந்து அதை பார்த்து வியப்படைந்த அவர் தனக்கு புற்றுநோய் இல்லை என்று நம்ப ஆரம்பித்தார். 3 மாதங்களில் அவருடைய உடலிலே இருந்த நோயின் தீவிரம் குறைந்து மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். காரணம் கேட்கும் போது அவர் மெழுகுவர்த்தி நகர்ந்ததை அத்தனை பேர் முன்னாலும் நான் செய்து காட்ட தயார் என்று சொல்லி, இப்படித்தான் நான் நம்பினேன். நம்முடைய உள்ளத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கிறது. அந்த உள்ளத்தின் கவனக்குவிப்பை ஒரு புள்ளியிலே நிலைநிறுத்தி அந்த கால பெண்கள் பார்த்திருக்க கூடும். அதனால் ஒளி ஓடி இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்பொழுது கவிபாடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். என்னை வாழ்த்துறை வழங்குவதற்காக அழைத்த அன்பிற்குரிய அப்பா அவர்களுக்கும் இதயத்தின் அடித்தளத்தில் இருந்து நன்றிகள். அஞ்சாதே கெஞ்சாதே. நேர்மையாக நீ நடக்கையில் நியாயமற்றவர்க்கு ஏன் அஞ்ச வேண்டும்? தலைமையோ தலைவரோ தகுதியாயின் ஏற்றுக்கொள். தரம் இல்லை எனில் தள்ளி நிற்க அஞ்சாதே. உரிமைகளை கேட்க அஞ்சாதே. உழைப்பின் கூலி கேட்டு கெஞ்சாதே. குழந்தைகளை கெஞ்சி கேள், கொஞ்சி குலாவு. கொடியவர்களை எதிர்க்க அஞ்சாதே. கோரிக்கையை நிறைவேற்ற கடவுளே ஆனாலும் கெஞ்சாதே. அறியாமல் தவறு செய்தால் ஒப்புக்கொள், அது நேர்மை. ஆனால் கெஞ்சி கேட்டு அதை நியாயப்படுத்தாதே. தீமை செய்வோர் யாராயினும் அவரை எதிர்க்க அஞ்சாதே. தீமை செய்யாதே என்று கெஞ்சாதே. கண்களில் நெருப்பை கக்கு, கைகளை ஆயுதமாக்கு. உன்னை காக்க நியாயம் நிலைபெற தீயரை வேறெரு. காலனாய் மாறி உயிரை எடு. மாறாக கை கூப்பி கெஞ்சாதே. அச்சமும் நாணமும் நாய்கட்குத்தான். நமக்கல்ல தோழி, நமக்கல்ல தோழா. நேர்வழி நிமிர்ந்து நட. குன்றும் விலகி வழிவிடும். எதிர்க்கும் தீமையும் அஞ்சியோடும். அஞ்சாதே கெஞ்சாதே. வாய்ப்புக்கு நன்றியும் வணக்கமும். கற்பகம், பொழிச்சலூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்த்துறை நல்கிய நல்லாசிரியர் அன்று தமக்கையார் கற்பகம் அவர்களுக்கு நன்றி. கொடியவர்களை எதிர்க்க அஞ்சாதே. தீமை செய்வோர் யாராயினும் அவர்களை எதிர்க்க அஞ்சாதே. நேர்வழி நிமிர்ந்து நட. எல்லாமே கட்டளை, ஏற்று நடப்போம். நன்றி. சிறப்பான ஒரு வாழ்த்தை வழங்கினீர்கள். நம்பிக்கையோடு இருந்தால் புற்றுநோய் கூட விலகும் என்று கூறினீர்கள். கண்ணதாசன் தன் பாடலிலே சொல்லுவார், நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு. நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு. பசிக்கு விருந்தாவான், நோய்க்கு மருந்தாவான். அழகாக நம்பி இருந்தால் அந்த நோய் தீரும் என்பதை ஒரு கருத்தை கூறினார்கள். சிறப்பம்மா, சிறப்பு. அருமையான ஒரு வாழ்த்துறை வழங்கினீர்கள். அந்த வாழ்த்துறையிலே ஒரு கவிதையும் கொடுத்தீர்கள். கருத்துரை, கவியுரை என்று அனைத்தையும் வழங்கியதற்கு நன்றி அம்மா. அருமையான ஒரு கவிஞரங்கம் அஞ்சாதே கெஞ்சாதே என்ற தலைப்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிறைய பெண் கவிஞர்கள் அஞ்சாமை பற்றி சிறப்பாக எடுத்துக் கூறினார்கள். இன்னும் நிறைய கவிஞர் கலந்து கொண்டு கவிதைகளை வழங்க இருக்கிறார்கள். திருமதி இரா கல்யாணி முருகேசன், திருமதி இரா பானுமதி அம்மையார், திருமதி து பவானி தனந்தேன் என்று பலரும் கவிதை வழங்க நம்முடைய கவியரங்க தலைவர் முனைவர் ப கதிரவன் அவர்களும் தனது கவிதையை வழங்க இருக்கிறார். நிகழ்ச்சி தொடர்கிறது. இதை பார்த்து கொண்டும்
தமிழொலி வானொலி வழியாக கேட்டுக்கொண்டும் இருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழொலி வானொலியிலே ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்வேல் நயனை விஜயன் ஐயா அவர்களுக்கும், தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வலையொலி வழியாக கண்டு கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இதை பதிவேற்றம் செய்து கொடுத்து சிறப்பாக உங்களுக்கு இந்த காணொலியை வழங்கிக் கொண்டிருக்கும் திருக்குறள் தொடர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முனைவர் ப. கதிரவன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியின் பொறுப்பாளர் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்கிய திருமதி கே. கற்பகம் அவர்களுக்கும் நாம் நன்றிகளை வணக்கங்கள் தொடர்பு தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சி தொடர்கிறது. நிகழ்ச்சியினுடைய தலைவராக முனைவர் ப. கதிரவன் அவர்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துகிறார். வாருங்கள் ஐயா. மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கவியரங்கத்திலே கவிஞர் இரா. கல்யாணி முருகேசன் அவர்கள் தங்களுடைய கவிதையை வழங்குவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். இதோ அவருடைய கவிதை. வாருங்கள் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலாளர் பாரதிதாசனாரை வணங்குகிறேன். மற்றும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இதன் தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய முனைவர் ப. கதிரவன் ஐயா அவர்களுக்கும் அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். பவானியம் அவர்களுக்கும், இதனுடைய முழு பொறுப்பான ஒருங்கிணைப்பாளருக்கு பவானியம் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய கவிதையின் தலைப்பு அஞ்சாதே கெஞ்சாதே. நான் பசு நுனிப்புல் மேய்வது போல் இப்பொழுதுதான் வந்தேன். தலைப்பை பார்த்ததும் இதில் இருந்து விட்டேன். அப்படியே தொடர்ந்து இதில் கவனித்துக் கொண்டிருந்தேன். கவிதை ஒவ்வொன்றையும் கேட்கும் போதே மனம் அச்சம் இல்லை, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர்களின் உடமையடா என்று சொல்வது போல அச்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து வாழக்கூடிய ஒரு காலகட்டம் தான் நாம் இருக்கக்கூடிய காலகட்டம். எனவே என்னுடைய கவிதையில் சிறிது இதோ. வஞ்சம் எனும் சூழலில் உழன்று தஞ்சம் என வந்தோர் பலரை நெஞ்சமதில் புகுந்து நீள்கதைகள் கூறி அஞ்சாதே யாரிடமும் கெஞ்சாதே என்றுரைத்து நெஞ்சினை உயர்த்தி நேர்கொண்ட பார்வையினும் பிஞ்சிலே தீரத்தை விதைத்து விடு. கொஞ்சும் மழலையில் கூட ஒலிக்கட்டும் விஞ்சும் வீரத்தின் வெடிப்பு பேச்சுகள். பிறப்பிலே இருவேறு ஜாதியுண்டு, இருவரில் உயர்வானவர் எவரும் இல்லை. துச்சம் என எண்ணுவோரையும் கண்டு அச்சம் தேவையில்லை, அஞ்சி ஒடுங்கிடாதே யாரிடமும் கெஞ்சி மண்டியிடாதே. அகிம்சை பேச்சுக்கும் அச்சம் தேவையில்லை, ஆயுதம் ஏந்துவதற்கும் அச்சம் தேவையில்லை. அஞ்சாதே என்பது இளமைக்கு மட்டும் பொருந்துமா? முதுமைக்கும் தேவையே. பதுமை கூட கொடிது கண்டு புதுமை செய்ய எண்ணிடுமே. பதுமை கூட கொடிது கண்டு புதுமை செய்ய எண்ணிடுமே. எண்ணங்களில் உயர்வு கொண்டு எளியவரின் துயர் துடைத்து பழக்கத்தில் கனிவு கொண்டு பார்வையில் கருணையோடு தூய உள்ளத்தோடு வாழ்ந்திடு. துயரில்லை உமக்கு என்றும் அஞ்சாதே யாரிடமும் கெஞ்சாதே. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சிங்கம்மா. அவசரத்தில் அள்ளி தெளித்த கோலம் என்று இப்பொழுதுதான் பார்த்தேன், நான் எழுதினேன் என்று சொல்கின்ற கவிதை போல் இல்லை. மிக சிறப்பாக இருக்கிறது. கல்யாணி முருகேசன் அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய இந்த கவிதையில் கொஞ்சம் மழலையுடனும் ஒலிக்கட்டும் அந்த அஞ்சாமை என்பது இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். யாரிடமும் கெஞ்சி மண்டியிடாதே என்கின்றார். அஞ்சாமை என்பது இளமைக்கு மட்டுமல்ல, முதுமைக்கும் என்று சுட்டி காட்டியிருக்கின்றார். அந்த தூய உள்ளத்தோடு இருந்தால் யாருக்கும் எப்பொழுதும் அஞ்ச வேண்டாம், யாரிடமும் கெஞ்ச வேண்டாம் என்று நிறைவாக தந்திருக்கின்றார். மிக சிறப்பான கவிதை அடிகளை தந்திருக்கக்கூடிய கல்யாணி முருகேசன் அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மகிழ்ச்சிங்கம்மா. அஞ்சாதே என்ற தலைப்பு இருந்தாலும்
நான் அஞ்சுபவனாகவும் கெஞ்சுபவனாகவும் இன்றைக்கு இருக்கிறேன். ஏற்கனவே நிறைய கவிஞர்கள் அச்சமூட்டும் வகையிலே கவிதைகளை கொடுத்திருக்கிறார்கள். அடுத்து வந்த திருமதி கல்யாணி முருகேசன் அவர்களும் தன் கவிதை மூலம் என்னை அச்சப்படுத்தி சென்றிருக்கிறார். இந்த சிறப்பான கவிஞர்களுக்கு மத்தியிலே நாம் எல்லாம் இனிமேல் கவிதை எழுத வேண்டுமா என்ற அச்சம் வந்துவிட்டது. எனவே நான் அஞ்சுகிறேன். நீங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த மாதிரி அவையிலே நான் வரமாட்டேன் என்று கெஞ்சுகிறேன். நீங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இது மாதிரியான அவையிலே இனிமேல் நான் வரமாட்டேன், என்னை தயவு செய்து அழைக்காதீங்க என்று கெஞ்சுகிறேன். சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள், மிக அருமையான. இன்னும் இருக்காங்க, இன்னும் பானுமதி அம்மா இருக்காங்க, பவானி அம்மா இருக்காங்க, அப்புறம் நிகழ்ச்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அச்சம் என்பது மடமேடா என்று சொல்லக்கூடிய அந்த காஞ்சிமணியிலிருந்து வந்திருக்கக்கூடிய முனைவர் கவிஞர் ப. கதிரவன் இருக்கிறார். அவர்களெல்லாம் இருக்கும்போது அச்சமும் கெஞ்சுதலும் இயல்பாகவே எனக்கு தோன்றி விடுகிறது. அருமையான கவிதைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். உண்மையிலே சிறப்பாக இருக்கிறது. வானத்தின் உயரம் யாரும் அளக்கவில்லை. இங்கிருக்கும் கவிஞர்களின் கவி ஞானத்தின் ஆழத்தையும் யாராலும் அளக்க முடியாது. சிறப்பு. ஐயா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஒரு கடலே நீர் வேண்டாம் என்றால் என்ன செய்வது? அவர் கவி கடல், சொற்கடல். அவர் அஞ்சுகிறாராம். அவர் இந்த பாவலர்களிடையே வருவதற்கு அஞ்சுகிறேன் என்பதெல்லாம் மிகுந்த தன்னடக்கம். மகிழ்ச்சிங்க ஐயா. அடுத்ததாக கவி பாட வருபவர். இந்த பெயருக்கே ஒரு சிறப்பு இருக்கிறது. திரைத்துறையில் கூட அந்த காலத்திலேயே ராமச்சந்திரன் என்று நடிகர் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பெயர் சொல்லி அழைக்கின்ற ஒருவர். கதை, வசனம், இயக்கம், பாடுவது, நடிப்பது என்று பல்கலை வித்தகராக வாழ்ந்தவர். எவருக்கும் அஞ்சாதவர், எவரிடமும் கெஞ்சாதவர். இந்த தலைப்புக்கு மிக பொருத்தமாக இருக்கக்கூடியவர். அவருடைய பெயரை தாங்கி இருக்கக்கூடிய அம்மையார் கவிஞர் பானுமதி அவர்கள் இப்பொழுது தன்னுடைய கவிதையை வழங்க வருகின்றார். வாருங்கள் அம்மா, வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். தமிழ் பாடும் கவி பாடும் கவி ஆளுமைகள் நிறைந்த இந்த அவைக்கு தலை வணங்கி என் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அஞ்சாதே கெஞ்சாதே, திண்ணிய நெஞ்சம் கொண்டிடு, அஞ்சாது காரியமாற்று. திண்ணிய நெஞ்சம் கொண்டிடு, அஞ்சாது காரியமாற்று. தெஞ்சி தின்றல் கோழைகளின் கூக்குரல், அஞ்சி வாழ்தல் சிறுமையின் இலக்கணம். அஞ்சி வாழ்தல் சிறுமையின் இலக்கணம். துணிவே துணையாய் தூரிகை தூக்கு, ஆணித்தரமாய் கருத்தை பேசிடு, அஞ்சாதே. அஞ்சுவது பேதைகளின் போதை முகமூடி, அஞ்சுவது பேதைகளின் போதை முகமூடி. முந்தானைகளில் முகம் மறைக்கும் பேடிகள் வந்தனைகள் செய்தே வாழ்வு நடத்துவார். அந்தியில் வெளியில் வந்து அதிராது ஒளிந்திருந்து பந்தியில் இடம் தேடும் பயனில்லா பதர்கள். கெஞ்சினால் மிஞ்சும், மிஞ்சினால் கெஞ்சும், பஞ்சினாலான பொம்மைகளாய் இராதே, பஞ்சினாலான பொம்மைகளாய் இராதே. அஞ்சி அஞ்சி சாவதால் ஆவது ஏதுமில்லை, எஞ்சாது எழுந்திரு, எழுச்சியுற்று காரியம் செய். அச்சமில்லை அச்சமில்லை என்று உனக்கு நீயே ஓதிடு, உச்சம் தொடும் வரை ஓயாது ஓடிடு. எச்சமின்றி எதுவரை உன் எல்லை, மிச்சமின்றி உன் பயணம் தொடரட்டும். பெரியோர்கள் பக்கல் பஞ்சமின்றி கருத்தறி, உரித்தாகும் உனக்கே உயரிய வாழ்வே. யாரிடமும் எதற்கும் கெஞ்சாதே, கையேந்தாதே. வேறிருக்கும் வரைக்கும் வளம் இருக்கும் மறக்காதே. சொந்த காலில் நிற்றல் வேண்டும்,
பிறர் தயவில் வாழ்தல் கேடு. ஏழைகளுக்கு உதவிடு, தீமைகளை எதிர்த்திடு. இலவசங்களுக்கு கையேந்தும் நிலையிலும் மானத்தோடு வாழ்ந்திடு. இலவசங்களுக்கு கையேந்தும் நிலையிலும் மானத்தோடு வாழ்ந்திடு, அஞ்சாதே. வரலாறு படைக்க விரும்பினால் அஞ்சாதே வாழ்ந்திடு, கெஞ்சாது வாழ்ந்திடு. நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம் என்றே வாழ்ந்திடு. நாளைய வரலாறு உன் புகழ் பேசும். வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். நன்றிங்கம்மா, நன்றி. தொடக்கத்தில் பெயருக்கு தகுந்தார் போல் சான்றுகள் சொன்னது போல பானுமதி அம்மா அவர்கள் மிக சிறப்பாக தன்னுடைய கவிதையை தந்திருக்கின்றார். அதிலும் திண்ணிய நெஞ்சம் கொண்டிரு, பாரதியாரனுடைய பாடலடி. திண்ணிய நெஞ்சம் வேண்டும் என்று சொல்வான். திண்ணிய நெஞ்சம் கொண்டிரு, அஞ்சாமல் காரியம் ஆற்றிடு. அஞ்சுவது பேதைகளின் போதை முகமூடி, அச்சம் தவிர்ன்றானே அப்படி. பஞ்சினால் ஆன பொம்மையாய் இராதே. எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு. எழுச்சூற்று காரியமாற்று, சொந்த காலில் நிற்றல் வேண்டும். இவையெல்லாம் தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய வரிகள். இலவசங்களுக்கு கையேந்தும் நிலையிலும் மானத்துடன் வாழ்ந்திடு. அந்த தன்மானம் என்பது தமிழர்களுடைய பண்பாடு. அதனால் மானத்துடன் வாழ்ந்திடு என்றெல்லாம் நல்ல கருத்துக்களை தாங்கியிருக்கின்ற பாவை இங்கே தந்திருக்கின்றார். அம்மையார் அவர்களுக்கு, பானுமதி அம்மையார் அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் பாராட்டுதலை, வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். மகிழ்ச்சிங்கம்மா, நன்றி. நன்றி ஐயா, நன்றி. கவிஞர் திருமதி இரா பானுமதி அவர்களை பற்றி பல நிகழ்ச்சிகளே பலவாறாக அவருடைய கவிதைகளை பாராட்டி பேசியிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு நல்ல ஒரு உதவியை செய்தார். ஏற்கனவே பல முறை சொல்லுகிறேன். நான் தொலைத்த ஆசிரியர் எனக்கு கண்டுபிடித்து கொடுத்தாங்க. தொலைத்த ஆசிரியரை கண்டுபிடித்து, நல்ல கவிஞர், சிந்தனையின் சீற்றம் அவரிடம் எப்போதும் காணப்படும். அவருடைய கவிதை வரிகளிலே எப்போதும் ஒரு சிறப்பான ஒரு தன்மை, சிந்தனை துளி சிக்கிக் கொண்டிருக்கும். அதை நாம் தான் கண்டறிய வேண்டும். அது போகிற போக்கு அவர் சொல்லிவிட்டு போய்விடுவார். நாம் தான் அதை கண்டறிய வேண்டும். அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர். இவர் சொன்னது போல நடிகை பானுமதி மிகுந்த ஆளுமை மிக்கவர். அதுபோல இவரும் ஒரு ஆளுமை மிக்கவர் தான். அது ஒன்றை மாற்றி கருத்து கிடையாது. ஆனா அவரு ராமச்சந்திரன் கூப்பிட்டதுக்கு காரணம் இருக்கு. அவர் பானுமதி ராமச்சந்திரன் கூப்பிட்டதுக்கு காரணம். ஏன்னா பானுமதி ஒரு மிகப்பெரிய நடிகை. அப்போ புரட்சியாளர் எம்ஜிஆர் ஒரு சின்ன நடிகர். அவர் ரத்தனகுமார்னு ஒரு படம், அந்த படத்துல அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. பியூச்சனப்பாவோட படம். பியூச்சனப்பாவுக்கு ஜோடி இணையாக திருமதி பானுமதி நடித்திருக்கிறாங்க. அப்பெல்லாம் இவர் ரொம்ப இளைஞர், சின்ன சின்ன வேடங்கள் செய்தவர். அதனால அவர் இந்த மாதிரி அழைச்சிருக்கலாம். ஒரு சின்ன நடிகர்ன்றதுனால அழைச்சிருக்கலாமே தவிர மரியாதை குறைவாக அவர் எப்போதுமே யாரும் நடந்து கொண்டது கிடையாது. திருமதி பானுமதி யாரிடமும் மரியாதை குறைவு. இன்னும் சொல்ல போனால் அவருக்கு நிறைய விடயங்கள் தெரியும். ஆனால் அவற்றையெல்லாம் காட்டிக்கொள்ள முடியும். அவருக்கு டைரக்ஷன் தெரியும், பல நுட்பங்கள் தெரியும். ஆனா அதையெல்லாம் அடுத்த இயக்குநர்கிட்ட காட்ட மாட்டார். இவங்க சிறப்பாக பண்ணுவாங்க. அது மாதிரி இவருக்கு எல்லாம் தெரியும், ஆனா காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அமைதியாக இருப்பார்கள். சிறப்பாக தன்னுடைய கவிதையை வழங்கிவிட்டு தன்னுடைய பணியை முடித்து விட்டு சென்று விடுவார்கள். நல்ல பண்புள்ளவர். எனக்கு நான் இருக்கும் இடத்திற்கும் இவர் இருக்கும் இடத்திற்கும் மிகவும் குறைவான தூரம், ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் தான், 2.5 கிலோமீட்டர் தூரம் தான். ஆனால் இதுவரை அவர் நான் சந்திக்கவில்லை, நேரில் சந்திக்கவில்லை. விரைவில் வருகிற 6/10/2024 அன்று நடைபெறுகிற உலக ஆசிரியர் தினத்தையொட்டி உத்தமர் காந்தியடிகள் விழா நடைபெறுகிறது. நூல் வெளியீடுகள், அந்த நூல் வெளியீட்டிலே அடுத்து கவிதை தர வர இருக்கின்ற திருமதி பவானி அம்மையாரின் கவிதை நூலும் வெளிவர இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியை நிச்சயம் வரை சந்திப்பேன், நேரில் சந்திப்பேன் என்று நம்புகிறேன்.
அவசியம் வருகிறேன் ஐயா. ஒரு சிறந்த அவசியம் வருகிறேன். வாய்ப்பு கிடைக்கும். மகிழ்ச்சி. நன்றி ஐயா. மகிழ்ச்சிங்க ஐயா, நன்றி. மிக சிறப்பாக கவிதை பாடிய பானுமதி அம்மா அவர்களுக்கும் மீண்டும் நன்றி. அடுத்ததாக இந்த தொடர் கவியரங்கத்தில் இந்த நிகழ்ச்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஆசிரியர், திருவள்ளூரிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல கவிஞர், புது கவிதையிலும் மரபு கவிதையிலும் பலரை மிரட்டக்கூடிய அளவிற்கு படைப்பாற்றல் உள்ளவர். அப்படிப்பட்ட ஆசிரியர் பவானி தனஞ்செழியன் அவர்கள் இப்பொழுது நம்மிடையே தன்னுடைய பாக்களை பகிர்ந்து கொள்கின்றார். வாருங்களம்மா, உங்களுடைய கவிதையை தாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் உலக தொடர் கவியரங்கம் 38வது கவியரங்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் முனைவர் ப. கதிரவன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்வு ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து கவிஞர்களுக்கும் மீண்டும் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஞ்சாதே கெஞ்சாதே என்னும் தலைப்பில் இதோ என்னுடைய கவிதை. நல்லதை செய்ய நீ யாருக்கும் அஞ்சாதே, உனக்கு நல்லது நடக்க யாரையும் நீ கெஞ்சாதே, எதற்கும் அஞ்சாமல் யாரையும் ஒதுக்காமல் எதையும் வெறுக்காமல் நம் பணிகளை ஊக்கத்தோடும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செய்து கொண்டே இரு. உறுதியான உணர்வுகள் 1000 அஸ்திவாரத்திற்கு சமம். எழுந்து நில், எதிர்த்து நில், எதுவரினும் இடர்பெறினும் அஞ்சாதே, எதற்கும் கெஞ்சாதே. சோதிப்பது காலமாயினும் சாதிப்பவன் நீயாயிரு. நேர்மையில் நெருப்பாயிரு, கடமையில் பொறுப்பாயிரு. எதற்கென்றும் அஞ்சாதே, எவரிடமும் கெஞ்சாதே. குமிழ் சிரிப்பை சதங்கையாக்கு, குதூகலமாய் வலம் வருவோம். காலத்தை மட்டும் நம்பிக்கையின் துணையாக கொண்டு வெல்வோம். வாய்ப்பிற்கு நன்றி. அன்பு சகோதரி சு. பவானி, திருவள்ளூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. மகிழ்ச்சிங்கம்மா, மகிழ்ச்சி. மிக சிறப்பாக நம்முடைய ஆசிரியர் பவானி அவர்கள் அஞ்சாதே கெஞ்சாதே என்ற தலைப்பின் தொடக்கத்திலேயே நல்லதை செய்ய யாருக்கும் அஞ்சாதே என்று தொடங்கி, நேர்மையில் நெருப்பாய் இரு, கடமையில் பொறுப்பாய் இரு என்றெல்லாம் அனைவருக்கும் உணர்வூட்டி தன்னுடைய கவிதை வரிகளை தந்திருக்கின்றார். நல்ல கவிதை அடிகள். அந்த வரிகள் எல்லோருக்கும் ஊக்கத்தை தருகின்ற வரிகளாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட சிறப்பான வரிகளை தந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய பொறுப்பாளர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய தூணாக இருக்கக்கூடிய பவானி தனஞ்செழியன் அம்மையார் அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மகிழ்ச்சிங்கம்மா, நல்ல கவிதை தந்தீர்கள். மகிழ்ச்சி. நன்றி. நன்றிகள் ஐயா. நன்றி. இந்த கவியரங்கம் என்று சொன்னால் இந்த தொடர் கவியரங்க சிறப்பு தொடர்களினுடைய பொறுப்பாளராக இருந்து சிறப்புற நடத்தி கொண்டிருக்கூடிய பவானி அம்மையார் தனது கவிதையை வழங்கினார்கள். ஐயா சொன்னது மாதிரி தொடக்கத்திலேயே நல்லதை செய்யறதுக்கு அஞ்சாத, அதே மாதிரி யாருக்கு கெஞ்சாத என்று தனது கவிதையை வழங்கியிருந்தார். ஆனால் இன்றைய நிலைமை பார்த்தால் அஞ்சுவதையும் கெஞ்சுவதையுமே சிலர் கொள்கையாக வைத்திருக்கிறார்கள். அச்சமில்லை அச்சமில்லை என்ற கொள்கை போய் அஞ்சுவதும் கெஞ்சுவதுமே கொள்கையாகிவிட்டது. ஏனென்று சொன்னால் தொண்டாய் இருந்த அரசியல் இப்போது தொழிலாய் போனது. தொண்டாய் இருந்த அரசியல் இப்போது தொழிலாய் போனது. தொழிலாய் போன அரசியலால் லாபம் பார்த்ததில் கொஞ்சம் அதிகம் லாபம் பார்த்ததில் சிக்கல் தோன்றிவிட்டது. எனவே சிஐஏவை பார்த்து, சிபிஐ பார்த்து, சிஐஎல் அமலாக்கத்துறையை பார்த்து, சிபிஐ பார்த்து அஞ்ச வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது.
அஞ்சுவதும் கெஞ்சுவதும் வாடிக்கையாக போய்விட்டது போல். அதெல்லாம் இந்த அஞ்சுவதையும் கெஞ்சுவதையும் யார் சிறப்பாக செய்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர்களாக, ஆள தகுதி உள்ளவர்களாக மாறிக்கொண்டு வருகிற சூழ்நிலைமை இன்றைக்கு இந்தியாவிலே தோன்றிவிட்டது. பாரதியார் சொன்ன அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீதெல்லாம் வானிடிந்து விழ வேண்டாம், வானம் அங்கேயே இருந்தா போதும், இங்கேயே இவன் பயப்படுறான். உச்சி மீது வானிடிந்து விழுந்தாதான் அப்ப கூட அச்சமில்லைன்னு சொன்னார் இல்ல, அப்படி இல்லை, அது அங்கேயே தான், ஆனா இவன் பயந்துகிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைமை இருக்குது. இந்த சூழலில் அஞ்சாதே கெஞ்சாதே என்ற ஒரு கவியரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கவியரங்கத்தின் தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அஞ்சாத வீரர், யாரிடம் கெஞ்சாத தன்மையர், கவிஞர் முனைவர் ப. கதிரவன் அவர்கள் தனது கவிதையை வழங்க வருகிறார். அஞ்சாமல் கவிதை கொடுக்கக்கூடியவர். வாருங்கள் ஐயா, உங்கள் கம்பீர குரலில் கன்னித்தமிழ் எடுத்து கவிதை பாட வாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும், இந்த தொடர் கவியரங்கத்தினுடைய பொறுப்பாளர் பவானி தனஞ்சயன் அம்மையார் அவர்களுக்கும், இந்த கவியரங்கத்திலே வாழ்த்துறை நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய அக்கா கற்பகம் அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே கவி பாடியிருக்கக்கூடிய அனைத்து கவிஞர்களுக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கவிஞர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை வலையொலி வழியாக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் உள்ளிட்ட அனைத்து ஆளுமைகளுக்கும் காஞ்சி கதிரவனின் கனிவான வணக்கம். அஞ்சாதே கெஞ்சாதே ஒரு 3 என் சீர் கழிநடிலடி ஆசிரிய விருத்தம். வாழ்க்கை என்றால் ஏற்றத்தாழ்வு என்று இருக்கும், வசதிகள் மட்டும் வாழ்க்கை இல்லை, பண்பின் வீழ்ச்சி மட்டும் என்றென்றும் இருக்க வேண்டாம், வறுமை நிலை கண்டென்றும் அஞ்ச வேண்டாம், வாழ்க்கை நிலை மாறுவது இயல்புதானே, மாண்பு பெற கடும் உழைப்பை தருதல் வேண்டும், பாழ் சோம்பல் ஒழித்தாலே உயர்வு உண்டாகும், பண்பட்டோர் பட்டறிவில் பாடம் கற்போம், தாழ்வு மனம் கொண்டவர்கள் விடவே வேண்டும், தகு முயற்சி திருவினையாய் எதையும் ஆக்கும், கூழ் குடித்த குப்பனெல்லாம் தவிர்த்த அச்சம், குவளையத்தில் ஏற்றமதை கண்டார் கண்டோம், வாழ்க்கைக்கு வளமான அறிவு கல்வி வையகத்தில் எங்கெங்கும் வாழ வைக்கும், சூழ்ச்சி வலை பின்னுவோரை சூழருக்கும், சுட்டெரிக்கும் சூரியனாய் ஒளிர்ந்து வாழ்வோம், காலமீயும் கொடுநிலைமைக்கும் அஞ்ச வேண்டாம், கல்மனத்தார் செய் கொடுமைக்கும் அஞ்ச வேண்டாம், ஆழமனம் கொண்டோரின் அச்சுறுத்தல் அவனியிலே என்றென்றைக்கும் நிலைத்ததில்லை, கோலமிது வானத்தில் முகில் வரைந்த ஓவியம் போல் அழிந்து போகும் வருமே மாற்றம். இந்த கோலம் இது வானத்தில் முகில் வரைந்த ஓவியம் போல் அழிந்து போகும் வருமே மாற்றம், சீலமதை என்றென்றும் பற்றி வாழ்ந்தால் சிறப்பான வாழ்வுமையும் உண்மை ஆமாம், அஞ்சாதே கெஞ்சாதே. வாய்ப்பை வழங்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். காஞ்சிபுரத்திலிருந்து கதிரவன். சிறப்பானதொரு கவியரங்கம். அதிலே முத்தாய்ப்பாக கவியரங்க தலைவரின் கவிதை. நாளெல்லாம் பொழுதெல்லாம் நற்றமிழ் போற்றும், நாளெல்லாம் பொழுதெல்லாம் நற்றமிழ் போற்றும் வாளென கவிதையை வைத்திருக்கிறார் கவிஞர் காஞ்சி பா. கதிரவர். வழக்கமாக பட்டிமன்றத்திலே கத்தி சண்டை போடுவார், பட்டிமன்றத்திலே கத்தி சண்டை போடுவார், கவியரங்கத்திலே கத்தாமல் சண்டை போடுவார். சத்தான கவிதைகளை, சமத்துவ
கருத்துக்களை முத்தான தமிழிலே மூழ்கி எடுத்து தருபவோம். வித்தாக நல்லதொரு விளைவாக காஞ்சி மாநகரின் சொத்தாக வந்திருக்கும் வித்தார கவிஞர் இவர். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சத்தான கவிஞர் இவர். முன்பே சொன்னது போல் சமத்துவ கவிஞர் இவர். சாதி சழக்குகளை ஒழிக்கின்ற நீதிகளை தன் கவிதையில் நெறியாக வழங்குபவர். 1000 நிகழ்ச்சிகள் நடந்தாலும் ஒன்றிரண்டில் காஞ்சி பா கதிரவன் கலந்து கொண்டால் அவையே சூரியனும் சந்திரனுமாய் இருக்கும். 1000 நிகழ்ச்சிகள் இங்கே நடந்தாலும் அவற்றில் ஒன்றிரண்டில் முனைவர் பா காஞ்சி கதிரவன் கலந்து கொண்டால் அந்த நிகழ்ச்சிகள் சூரியனும் சந்திரனுமாய் இருக்கும். இது சூரியன் விழும் நேரத்தில் தொடங்கி சந்திரன் எழும் நேரத்தில் நடக்கும் கவியரங்கம் என்பதால் இந்த கவியரங்கம் சூரியனாய் சுட்டெரித்து குளிர்நிலவாய் நம்மை இதமாக வருடியது. இந்த கவியரங்கில் கலந்து கொண்டு கவிதை வழங்கிய கவி பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழே தாயே, உன்னை போற்ற இத்தனை கவிஞர்கள் இங்கே இருக்கிறார், அஞ்சாதே கெஞ்சாதே என்று அனைவருக்கும் அறைகூவல் விடுக்கிறார். அரசியல்வாதிகளை பார்த்து சிரிக்கிறார், அயோக்கியர்களை பார்த்து கண்களால் எரிக்கிறார் என்பதை பார்க்கும்போது இந்த கவியரங்க பெருமக்கள் எல்லாம் தமிழ்தாயின் பிள்ளைகளாய் எனக்கு இருக்கிறார். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்கவிதை என்று போற்றும் வண்ணம் பாரதி வழி தோன்றல்களாய் பாவேந்தர் பிள்ளைகளாய் இங்கே பாவேந்தி வந்திருக்கும் அத்தனை கவிஞருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியிலே வாழ்த்துரை என்ற பெயரில் நல்லதோர் வள உரை வழங்கிய நல்லாசிரியர் திருமதி கே கற்பகம் அவர்களை இவர் அக்கா அக்கா என்று அழைத்தார் கவியரங்க தலைவர். அக்கா என்றால் அந்த கா என்று பொருள். கா என்றால் சோலை, அந்த சோலை என்று பொருள். அது எந்த சோலை? அந்த சோலை என்றால் எந்த சோலை? கற்பகம் என்கிற தரு இருக்கும் சோலை, கற்பக தரு இருக்கும் சோலை. அதனால்தான் அவர் அக்கா. அதனால்தான் இவருக்கு அவங்கள அக்காவா தெரியுது. அக்கா என்றால் கற்பக தரு இருக்கும் அந்த சோலை என்று பொருள். எனவே அந்த கற்பக தருவு இங்கே வந்து நல்லதொரு வாழ்த்துரை வழங்கினார். அவருக்கும் நன்றிகள். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிற கவிஞர்களை பகுத்து பகுத்து பார்த்து கவியரங்க நெறியாளுகை வகுத்து சிறப்பாக 38ஆமா 37 38 கவியரங்கங்களை நடத்தி காட்டியிருக்கிறார் திருமதி பவானி தனஞ்சயன். அவர்களுக்கும் நன்றிகள். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வலையொலியில் பதிவேற்றம் செய்து சிறப்பாக மக்களுக்கு எடுத்து செல்லும் சங்கத்தமிழ் தொலைக்காட்சியின் மேலாண் இயக்குனர் என்ற மங்கை நல்லால் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், உலகமெல்லாம் கேட்கும் நல்லதோர் தமிழருவி வானொலியில் இந்த கவியொலி முழங்க வைக்கும் தமிழ்வேல் நயினை விஜயன் அவர்களுக்கும், தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நயினை விஜயன் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து இந்நிகழ்ச்சி சிறப்புற அமைய ஒல்லும் வகையெல்லாம் உதவி வரும் ஒருங்கிணைப்பாளர் குழுவுக்கும், செல்லுமிடமெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும் செயற்குழுவிற்கும்
நிலையான புகழை ஏற்படுத்தி தரும் நிலைக்குழுவிற்கும் மாபெரும் செயல்பாட்டை நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். இந்த அளவில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி 39வது கவியரங்கத்திலே சந்திக்கும் வரை அந்த கவியரங்கத்தின் சிறப்பை எண்ணி இந்த கவியரங்கத்தை விட அது அஞ்சுமோ என்று மிஞ்சுமோ என்று அஞ்சினேன். அந்த கவியரங்கத்தை விட அந்த கவியரங்கம் விஞ்சுமோ என்று அஞ்சினேன். சிறப்பான ஒரு கவியரங்கத்தை அடுத்த கவியரங்கத்தை இன்னும் சிறப்பாக தர வேண்டும் என்று கெஞ்சினேன் என்று கூறி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.